வணக்கம் டெக் சப்போர்ட் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோடு தான் வந்திருக்கும். உங்கள் ஊரில் இருக்கிற ரேஷன் கார்டில் யார் யார் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் மட்டும் இல்லாமல் என்ன இருப்பு இருக்குது, எவ்வளோ சேல் ஆகியிருக்கு, அது இன்றைக்கி மட்டும் எவ்வளோ சேல் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெளிவாக நம்ம பார்க்கலாம். அதோட டீட்டெயில் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம எப்படி உழுந்து அப்படி பார்க்குறதுங்கிறது நம்ம பார்ப்போம். கூகுள் க்ரோம் போய்ட்டு வாங்க. அங்கே டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் லிங்க்காக ஒன்று வருது இல்லைங்க, டிஎன்பிடிஎஸ் அந்த க்ரீன் கலரில் அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. தயவு செஞ்சு நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் தெளிவாக புரியும். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ண வேண்டாம். இப்போ நீங்கள் இது கிளிக் பண்ண உடனே கூகுள் குரோமில் மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் வரும். அந்த டாட் கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் மோடு மாற்றிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முகப்பு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குங்க. முதன்மை முகப்பு அப்படின்னு சொல்லியிருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க முகப்பு, ரெண்டாவது முதன்மையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நியாய விலைக் கடைகள்னு சொல்லிட்டு 3வது ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்க, அது கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணுற மூலயமா பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இன்றைய தேதியில் உள்ள நியாய விலைக் கடைகளின் விவரங்கள்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணுறது மூலிமா இன்னொரு பேஜுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிடுச்சுங்களா? அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா மாவட்டங்களின் பெயர்கள், மாவட்டங்களின் குறியீடு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் போட்டிருக்கோம். இதில் உங்கள் டிஸ்ட்ரிக் என்ன டிஸ்ட்ரிக்கோ அதை நீங்கள் டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணுறது முன்னாடி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பாருங்கள் பொருட்களின் அளவு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ பொருள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி விவரத்தை கொடுத்துருப்பாங்க. அது கிளிக் பண்ணி பார்க்குறது மூலிமா கோதுமை, ரவை, அது மட்டும் இல்லாமல் அரிசி, சர்க்கரை இதெல்லாம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கொடுக்க வேண்டியது, எவ்வளோ கொடுத்துருக்காங்க இந்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிக் மட்டும் பார்க்க வேண்டாம், நம்ம தாலுக்கும் பார்க்கலாம், இல்லை அந்த வட்டமும் பார்க்கலாம். சரிங்களா? தெளிவாக ஒன்றா பார்ப்போம். சரிங்களா? இப்போது எங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா எங்களுடைய தாலுக்கா அதாவது செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே அதில் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகுது. அந்த தாலுக்கு பார்த்திங்கன்னா அந்த தாலுக்கில் இருக்கிற மொத்த கிராமப்புற ஊராட்சிகளும் எடுத்துகிட்டு போகிறோம். அதனுடைய பொருட்கள் விவரங்களை நம்ம தெளிவாக அதில் பார்த்துக்கலாம். பாருங்கள், மொத்தம் எவ்வளோ கிராம ஊராட்சிகள் இருக்குதுன்னு பாருங்களேன். அதிகமான கிராம ஊராட்சிகள் இருக்குது. இந்த கிராம ஊராட்சிகளில் எவ்வளோ அந்த கிராம ஊராட்சிக்கு எகென்ஸ்டாக இருக்குது பொருள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இதில் இது இப்படி விசிபிலிட்டியாக நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதத்துக்கான எவ்வளோ பொருட்கள் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிறத பற்றி அதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நியாய விலை கடைகள் தகவல்னு போட்டிருக்குங்களா மேலே, அது ரெட் கலரில் ஆஃப்லைனில் இருக்குங்களா. அது ஆஃப்லைனில் இருந்தால் இன்றைக்கி கடை இல்லைன்னு அர்த்தம். ஏற்கனவே இதுக்கு பற்றி வீடியோ நம்ம போட்டிருப்போம். இப்போது அங்கே நான் ஒன்று செலக்ட் பண்ணிட்டேன். எங்கள் ஊர் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட லிஸ்ட் டோட்டலாக வருது, எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் காண்கன்னு சொல்லி போட்டிருக்கும் பாருங்களேன். இப்போது அதை கிளிக் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் அந்த ரேஷன் கடைக்கு எவ்வளோ பொருட்கள் வாங்கியிருக்காங்க இல்லைனா அப்படிங்கன்னு சொல்லி தெளிவான விவரங்களை அதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்கள், இதில் நான் என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத தெளிவாக இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா? இப்போது இதெல்லாம் பார்த்தாச்சுங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் பரிவர்த்தனைகள், பொருட்களின் இருப்பு, பொதுமக்களின், அடுத்தது கோரிக்கை அப்படின்னு சொல்கிறேங்க, சேவை கோரிக்கை, அப்புறமேட்டு விற்பனை முடிவுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அதாவது பொருட்களின் நிலை பார்த்தோம்னா அது எவ்வளோ ஸ்டாக் இருக்குதுன்னு பார்த்தோம்னா பொதுமக்களின் கோரிக்கைன்னு போட்டிருக்காங்க. இதில் பாருங்கள் நம்ம என்னென்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. நம்ம கிராமப்புறத்தில் அந்த ரேஷன் கடைக்கு அகேன்ஸ்டாக என்னென்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க யார், அவங்களுடைய அட்டை என்ன, அது அப்படிங்கிற டீட்டெயில் வரிசையாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இதில் ஒரு 5 கொடுத்துருக்காங்க. இப்போ 5 அந்த ஊராட்சியில் 5 பேர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சேவை கோரிக்கைனா அந்த
விற்பனையாளர் இருப்பார் இல்லைங்க நியாய விலை கடையில், அந்த விற்பனையாளர் கொடுக்கக்கூடிய புகார், அரசு மேலே கொடுக்கக்கூடிய புகார்களை வந்து அதில் வந்து தெளிவுபடுத்தியிருப்பாங்க. இதை வந்து அவங்க அதிகாரிகள், அவருக்கு மேற்பட்ட அதிகாரிகள் வந்து அதை வந்து வெரிஃபை பண்ணி அதுக்கு என்னன்னு சொல்லிட்டு பண்ணி கொடுப்பாங்க. இப்போது ஒரு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா விற்பனை முடிவு, இன்றைக்கி எத்தனை கிலோ விற்றுருக்காங்க டோட்டலாக ரேஷன் கடையில், அது எவ்வளோ எத்தனை கிலோ சேல் ஆகியிருக்கு, எத்தனை மெம்பர்ஸ் வந்து அட்டையை வாங்கி யூஸ் பண்ணியிருக்கீங்க, எத்தனை அட்டையை யூஸ் பண்ணியிருக்கீங்க, எத்தனை கிலோ சேல் ஆகிருக்கு, அது எவ்வளோ மதிப்பு அப்படிங்கிறத பற்றி தெளிவாக போட்டிருப்பாங்க. இதில் வந்து எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்காங்களா அனுப்பலையா அப்படிங்கிறதும் அதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அனுப்பலைன்னா இல்லைன்னு போட்டிருக்கும், அனுப்பிட்டாங்கன்னா ஆம் அப்படின்றது போட்டிருக்கும். சரிங்களா, இதுதான் இன்றையோட அப்டேட். ஓகேங்களா, தேங்க்யூ.